ஸோ இப்போ நம்ம வந்து blynk அப்ளிகேஷன் வழியாக ஸ்டாரை வந்து ஆன் பண்ண போகிறோம். ஆன் ஆஃப். ஸோ இப்போ வந்து கூகுள் அசிஸ்டன்ட் வழியாக கண்ட்ரோல் பண்ணலாம். டர்ன் ஆன் ஸ்டார்லைட். Christmas Starlight turned on. Turn off starlight. Christmas Starlight turned off. ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா IoT கண்ட்ரோல் கிறிஸ்மஸ் ஸ்டார்லைட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து கிறிஸ்மஸ் சீசன். நம்ம எல்லோரும் நம்ம வீட்டில் வந்து கிறிஸ்மஸ் ஸ்டார்ஸ் வந்து ஹேங் பண்ணுவோம். ஸோ இதில் ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டெக்னாலஜி ஆட் பண்ணி இந்த கிறிஸ்மஸ் ஸ்டார்லைட்டாக பண்ணலாம்னு சொல்லி டிசைட் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் இந்த IoT கண்ட்ரோல் யூனிட் வந்து டிசைன் பண்ணேன். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதை நீங்கள் ஜஸ்ட் AC மெயின்ஸில் மட்டும் ப்ளக் பண்ணிங்கன்னா போதும். அண்ட் தென் நீங்கள் வந்து ஒரு சாக்கெட் இருக்குது, நம்மளோட கிறிஸ்மஸ் ஸ்டார்க்குள்ளே போடக்கூடிய பல்பு கொண்டு வந்து இது கூட கனெக்ட் மட்டும் பண்ணால் போதும். ஸோ இந்த மாதிரி இந்த ப்ளக் பாயிண்ட்டை இங்கே கனெக்ட் மட்டும் பண்ணால் போதும், ஃபேண்டாஸ்டிக்காக வந்து ஒர்க் ஆகும். ஸோ இந்த கிறிஸ்மஸ் ஸ்டார் லைட்டை நம்மளால் 2 வகையாக வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா blynk இன்டர்ஃபேஸ் வழியாக நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் தென் கூகுள் அசிஸ்டன்ட், அதாவது த்ரூ வாய்ஸ் வழியாகவும் வாய்ஸ் கமெண்ட்ஸ் வழியாகவும் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இப்போ அதோட டெமோ நம்ம பார்க்கலாம். இப்போ நான் வந்து blynk அப்ளிகேஷன் வழியாக ஸ்டாரை வந்து ஆன் பண்ண போகிறேன். ஸோ ஆன் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஆஃப் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து கூகுள் அசிஸ்டன்ட் வழியாக ஆன் பண்ணுறேன். டர்ன் ஆன் ஸ்டார்லைட். Christmas Starlight turned on. டர்ன் ஆஃப் ஸ்டார்லைட்.